கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். கொல்லி காவலன் சொல்பதிக்கு கலைக்க விபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர் விலனே. இங்கே குலசேகர ஆழ்வார் கொல்லி காவலன் என்று சொல்லப்படுபவர். அந்த குலசேகரனுடைய சொல்லின் கலைகளை பாடும் பெரியவர்களுடைய பாதங்களையே துதிக்கக்கூடியவன் பரமன் ராமானுசன். குலசேகர ஆழ்வார் பாடல்களை யாராவது பாடி அர்த்தம் சொன்னால் உடனே அவர்களை ஆதரிக்கக்கூடியவர் என்னுடைய பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜன் என்னை சோர்விலனே, அவன் என்னை கைவிடவில்லை. அதனுடைய பலன் என்ன என்று கேட்டால், நான் எந்த விதமான பெரிய உபாயமும் செய்யாமல் இருக்கிறேன். அதாவது என்ன கேட்டா, கதிக்கு பதறி உபாயம் செய்பவர்கள் எல்லாம் அதனாலே வரக்கூடிய பலனுக்காக பதறுகிறார்கள். அதனால் அதுக்காக தபஸ் பண்றா. கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கும்படியாக தீர்க்கமான தபஸை எல்லாம் நான் எதுவும் செய்யும்படியான கொள்கை எனக்கு கிடையாது. ஏன்னா பகவத் ராமானுஜர் என்னை கைவிடாமல் ஏற்றுக்கொண்டு விட்டபடியால் நான் இந்த மாதிரியான மனஸ்கிளேசம் எதையுமே நான் படமாட்டேன். பெரியாழ்வாருடையது 15வது பாசனம். சோராத காதல் இப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவரை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்து ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிதரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினையே. சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் குன்றாத காதல் பெருக்கு அவருக்கு இருந்தது. ஆனால்தான் அவன் சர்வேஸ்வரன் என்பதையே மறந்துவிட்டு அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார். பெரியாழ்வார் முதலிலே மதுரை நகரத்திலே எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்பதை ஸ்தாபித்து பொற்கிழி அறுத்தார். அந்த பொற்கிழி அறுத்த உடனேயே பெருமாள் அவருக்கு சேவை சாதிக்கிறார் கருட வாகனத்திலே. இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன், சகல ஜெகத் சிரஷ்டா, சகல ஜெகத் ரக்ஷகன் அப்படிலாம் சொல்லி ஸ்தாபிச்சார். ஆனா அதே எம்பெருமானே உடனேயே நேரம் வந்தான். அந்த உடனேயே அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது விஷயமாக போய் எம்பெருமானிடம் பக்தி அதிகமாகி இப்படி ஆச்சரியமான எம்பெருமான் வந்து நிற்கிறானே என்பதாக அவனுக்கு பல்லாண்டு பாட ஆரம்பித்தார். அதற்கு காரணம் ஞானத்தை காட்டிலும் அன்பு என்பது பிரவாகமாக இருக்கிறபடினாலே. ஞானம் சாதாரணமாக ஆயிற்று, அன்பு அந்த ஞானத்தை அடிச்சுண்டு போற பிரவாகமாக இருக்கு. அதனாலே பல்லாண்டு காப்பிடக்கூடியவர், கல்லாண்டென்று காப்பிடும் பாடல் பாடக்கூடியவர். அப்படிப்பட்ட பான்மையுடைய பெரியாழ்வார். அவன் திருவடிகளே மாறாம திருவுள்ளத்தை உடையவன் ராமானுஜன். அவனுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபடாத மனுஷரிடம் நான் சேர மாட்டேன்.